இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டூ சைட் எரர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரிப்பேர்ஸ் பண்ணியிருக்கோம், பட் ராங்காக பில்டிங் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டாங்க. ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே கரெக்டான என்ட்ரி ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பட் ராங்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பில்டிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு காமிச்சிருக்காங்க. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக வர வேண்டியது ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா, ராங்காக பில்டிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்காங்க, அதை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு கிரெடிட் வச்சுக்கணும். ஸோ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பில்டிங் அக்கௌண்ட். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி பெய்டு டு ராஜான்ற பர்சனுக்கு சேலரி பே பண்ணியிருக்கோம். பட் ராங்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை டெபிட் வச்சுட்டாங்க. நார்மலாக சேலரி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு காமிப்போம், அது கரெக்டான என்ட்ரி. பட் ராங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை டெபிட் வச்சுருக்காங்க. அப்போது ராஜா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க, அது ராங் என்ட்ரி. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக வர வேண்டியது சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு ராஜா அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்காங்க, அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட் வச்சுக்கணும். அப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு ராஜா அக்கௌண்ட். தேங்க்யூ.